இது சண்டே அன்னைக்கு எடுத்த மினி விலாக் தான். சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் சப்பாத்தி போட்டு கடாய் பன்னீர் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணேன். இந்த பன்னீர் வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது செய்கிறதுக்கும். அதே மாதிரி இந்த கடாய் பன்னீர் ரெசிபி வேணாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை வச்சுட்டு கொல்லை பக்கம் ஒரே சவுண்டாக இருந்துச்சுன்னு என்னென்னு வந்து பார்த்தா குரங்கு பயங்கரமாக ஆட்டம் போட்டு இருந்துச்சு. சில சமயம் குரங்கு என்ன பண்ணுவோம்னா அந்த பைப்பு வந்து திரி விட்டு போயிடும், தண்ணி ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். நாங்களும் தண்ணி இல்லைன்னு திருப்பி மோட்ரு போடுற மாதிரி இருக்கும். அதனால் அதையும் அடிக்கடி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். காலையிலேயே வந்து சப்பாத்தியை வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி சண்டேங்கிறனால கொஞ்சம் ரிலாக்ஸாக தலையில் எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுதான் இப்போ பெரிய வேலை. காய்கறி இந்த வாரத்துக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி எடுத்து வச்சு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபிஷ்ஷு தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை குழம்பு வச்சுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுறதுக்கும் எடுத்து இப்போ சரி வச்சாச்சு. சிங்கு நிறைய பாத்திரம் இருந்தது, அதையும் விலைக்கு முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிடையில 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப நாளாச்சு இந்த குல்ஃபி சாப்பிட்டு அதை ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து வந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதனுடைய லாங் வீடியோ நான் இன்றைக்கி 11 மணிக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடிட் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு படுக்கவே லேட்